ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மேக்கிங் மிஷின் தாங்க. இந்த சப்பாத்தி மேக்கிங் மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் குக்காகி வந்துடும். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீடிங் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் பேக்கெட் பண்ணி சப்பாத்தியை சேல் பண்ணுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கேண்டீன் வச்சுருக்கீங்க, இல்லை ஹோட்டல்ஸ் வச்சுருக்கீங்க, மண்டபம் இருக்குது எங்ககிட்ட, இல்லை மிலிட்ரி கேண்டீன்ஸு மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவங்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மிஷினுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹவர் வந்து 800 சப்பாத்திஸ் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் வேணுங்கும் போது எப்போ நம்ம சர்வ் பண்ணுறோமோ அப்போ கூட நம்ம ஹீட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ரொம்பவே வந்து ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். சைஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டயா வந்து உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே டெம்பரேச்சர் இருக்குது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். வாங்க நம்ம டெமோ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோங்க. ஃப்ளக்கை கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எவ்வளோ வாட்ஸ் இருக்குது, நமக்கு வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறதுங்க. 180 to 220 வரைக்கும் இருக்கிறது நார்மல். அப்போ நம்மளோட வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறோம். ஜஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்விட்சை ஆன் பண்ண உடனேயே இந்த லைட் வந்து உங்களுக்கு எரியுது இல்லைங்களா? ஸோ இதில் தான் வந்து நம்ம உள்ளே வந்து ஹீட்டருக்கு உண்டான டிகிரி வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஒரு 240 டிகிரிஸ் வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து இது வந்து 185 இருக்குது. ஸோ 240 நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா 240 வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. 240 செட் பண்ணியிருக்கோம். அப்சல்யூட்லி ஒரு 239க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணிடலாம். மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஸோ இதை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பச்சை பட்டனை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னம்னா மிஷின் வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க, அதை நம்ம போட்டுடலாம். எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துருச்சு பாருங்க, இல்லை? ரொம்ப அழகாக வந்திருக்குல்ல? பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மிஷினில் எவ்வளோ அழகாக சூப்பராக ஈவனாக ரவுண்டாக பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு மடக்குனால ரெடிமேட் சப்பாத்தி தான் ஒட்டாது, சரிங்களா? ஸோ திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மெல்லிஸாக தான் வந்திருக்கு, உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்.